அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். தந்தையே, உம்மை போற்றுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிந்த அற்புதமான வார்த்தைகள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நான் தான் என்னுடையது என்று தன்னையே உயர்த்தியும் தலைகணத்தோடும் நான் என்கின்ற அகந்தையோடும் வாழ்கிறார்களோ அவர்களிடம் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவது கடினம் என்று இயேசு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி இறைவனோடு இணைந்து வாழாமல் நான், எனது, என்னுடையது என்ற தலைகணத்தோடு நான் என்கின்ற அகந்தையோடு வாழ்ந்திருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியிலே மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெருக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். பிரிவு 3 உட்பிரிவு 1 6 மற்றும் 9 12 முடிய. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாய் செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராது, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில்
நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது, இதோ இஸ்ரேலின் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நாம் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 103 பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர்தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர்தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். வாழ்த்துரை. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் என்னை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எலிசபெத் ப்ரௌனிங் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறார். இந்த உலகம் அனைத்துமே விண்ணகத்தால் நிறைந்துள்ளது.
இந்த உலகம் அனைத்துமே விண்ணகத்தால் சூழப்பட்டுள்ளது, நிறைந்துள்ளது. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா செடிகளிலுமே இறை பிரசன்னம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த இறை பிரசன்னத்தை காணுகிறவர்கள் மோயிசனை போல மிதியடிகளை கழட்டிவிட்டு அங்கே கடவுளை தொழுகின்றார்கள். யாரெல்லாம் இறை பிரசன்னத்தை அந்த செடிகளில் காணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே செடியில் இருக்கின்ற பழங்களை பறித்து தின்றுவிட்டு செல்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் இறை பிரசன்னத்தால் சூழ்ந்திருக்கிறது. செடிகளில் பாலை நிலத்தில் மோயிசன் கண்ட அந்த நிகழ்வுகளைப் போல இறைவனுடைய பிரசன்னம் கொழுந்து விட்டு எரிகின்ற பொழுது காணுகிறவர்கள் மண்டியிட்டு வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள். அந்த இறை பிரசன்னத்தை காணாதவர்கள் செடியில் இருக்கின்ற பழங்களை பறித்து தின்று விட்டு செல்கிறார்கள் என்று இந்த ஆங்கில கவிஞர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் ஏறக்குறைய இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. மோயிசன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள பார்வோன் மன்னனிடமிருந்து தப்பி ஓடியதும் மீண்டுமாய் இறைவன் மோயிசனை சந்தித்து தன் மக்களை அவரிடமிருந்து அழைத்து வருவதற்காக எரிகின்ற முட்செடியிலே தன்னை வெளிப்படுத்தியதையும் நாம் காணுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவரை எவரும் நான் விட்டு விட மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் ஞானிகளையும் அறிஞர்களையும் எப்பொழுதுமே உயர்ந்தவர்களாக காணுகின்றது. எல்லா மனிதர்களையும் விட அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக, சிந்தனையில் சிறந்தவர்களாக, வழிநடத்துதலில் சிறந்தவர்களாக, பாதுகாப்பு கொடுப்பதில் சிறந்தவர்களாக, அறிவுரை சொல்பவர்களில் சிறந்தவர்களாக, இப்படி எல்லா வழிகளிலுமே அவர்கள் சிறந்தவர்கள் என்று காணப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் இருக்கிறார்கள் என்று. ஆனால் இப்படிப்பட்டவர்களிடமிருந்து கடவுள் தன்னை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, உலகம் எதை மடைமை என்று சொன்னதோ, உலகம் எதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதோ அதுதான் உயர்ந்ததாக காணப்படுகிறது என்று பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்தில் அற்புதமாக சொல்லுவார். உலகம் எதை பெருமையாக பேசுகிறதோ, எது உயர்ந்தது என்று காணப்படுகிறதோ அது கடவுளுடைய பார்வையிலே மடமையாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஞானிகள், அறிஞர்கள் உலகம் பார்வையில் இவர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் கடவுள் பார்வையில் இவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, மடமையாக காணப்படுகிறார்கள், தகுதியற்றவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இது எல்லா ஞானிகளுக்கும் எல்லா அறிஞர்களுக்கும் பொருந்தாது. மாறாக யார் கடவுளுடைய பார்வையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனென்றால் இயேசு பிறந்த பிறகு கீழ்திசை ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். இந்த கீழ்திசை ஞானிகள் ஆண்டவருடைய வருகையை அறிந்து விண்மீனுடைய வழிகாட்டுதலினால் ஏரோது மன்னனிடமிருந்து கூட அவர்கள் தங்களை விலக்கி ஆண்டவருடைய திருப்பாதத்திலே தங்களை அர்ப்பணித்து தாங்கள் எடுத்து வந்த அந்த காணிக்கை பொருளை இயேசுவிடம் அர்ப்பணித்து விட்டு வேறு வழியாக தன்னிடம் நாடு சென்றார்கள் என்று சொல்லுகிறது. அவர்களும் ஞானிகள் தான். ஆகவே ஞானிகள், அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது யாரெல்லாம் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சில நிகழ்வுகள் பொருந்தாது. அது என்னவென்றால், உலகம் அவர்களை உயர்த்தி பார்க்க வைக்கிறது என்றால் அவர்கள் தங்களை மக்கள் மத்தியிலே உயர்த்தி வைக்கிறார்கள். தங்களையே நான் படித்தது, நான் பெற்றது, நான் வைத்திருப்பது என்ற நான் என்கின்ற அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னை விட வேறு எவருக்கும் எதுவுமே தெரியாது என்று மக்களையும் மக்கள் சார்ந்தவர்களையும் இந்த உலகத்தையும் ஏன் ஒரு சில நேரங்களிலே கடவுளையும் மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞானிகளும் அறிஞர்களும் ஆண்டவருடைய பார்வையில் மறைக்கப்பட்டு விட்டார்கள். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார், மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் மட்டும் இந்த நிகழ்வுகளை எடுத்து பார்த்தோம் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் எத்தனை மனிதர்கள் இந்த ஞானிகளைப் போல அறிஞர்களைப் போல தங்களை மட்டும்தான், தங்களுடைய பகுதிகளை மட்டும்தான், தங்களுடைய ஜாதியை மட்டும்தான் அவர்கள் உயர்த்தி வைத்து பேசுகிறார்கள். நாங்கள், எங்களது, எனது என்று தங்களுடைய குறியதை மட்டும் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்பதை இயேசு நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரையும் தந்தை அறியார். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே ஆண்டவர் முன்னிலையில் நாம் அனைவருமே ஒன்றாக கருதப்படுகிறோம். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளுடைய முன்னிலையில் அனைவரும் சரிசமமாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழம். எனவே என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய பதவி, என்னுடைய பலத்தை நான் வைத்துக் கொண்டு என்னையே நான் உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் முதலில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அருகதை அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு அருகதை இல்லை. ஆண்டவரையும் நாம் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. எனவே அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் சிந்திப்போம், நாம் கடவுளுடைய குழந்தைகளா அல்லது ஞானிகளா அறிஞர்களா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே அதற்குரிய வரத்தை பெற நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தன்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். படைகளின் ஆண்டவரை, என் அரசரை, என் கடவுளை, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு